இப்ப இந்த வகுப்பறை நான் எடுக்க போகிறது, நீங்க தான் எடுக்க போறீங்க, நீங்க தான் பேச போறீங்க. புரியுதா? காலையில இருந்து மதியம் வரைக்கும் லஞ்ச் வரைக்கும் நீங்க தான் பேச போறீங்க. நான் உட்காந்து கேட்க தான் போறேன். யாருக்கு இருந்துச்சு? நம்மளால தானே எடுத்துருக்கோம். ரைட். அப்ப பாராட்டுதல்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பாராட்டுதல் என்னடா? என்னடா இதா சொன்னது வீட்டிலோட உட்காந்து பாராட்டுதல்லாம் என்ன? அது வந்து வராம யாருக்கு தெரியும்? கை கொடுத்தேன். உட்காந்து உட்காந்து கிளவி பொதுவாக எதிர்க்காது. உட்காந்து வரேன். சொல்லுங்க. உட்காந்து உட்காந்து பாராட்டுனா அது பாராட்டா, அது பாராட்டா வாழ்த்தா பாராட்டா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படிதானே சாக்லேட் போட்டு போட்டா பாராட்டு தானே இல்லையா? பாராட்டுதல் நிறைய இருக்கும். ஓகே, அது ஒரு விதமான பாட்டு பாடி நம்ம சந்தோஷப்படுத்துற ஒரு பாராட்டு. அப்புறம் பாராட்டுனா என்னன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷம் கிடைக்கும். ரைட். ஓகே, வெற்றியாளருக்கு கிடைக்கும் வெற்றி. ஆனால் அது அப்ப வெற்றி அடைஞ்சிட்டா பரிசு கிடைக்கும், ஒரு பாராட்டு கிடைக்கும். சூப்பர். அவன் நீ சொல்லிட்ட, சொல்லாதான் சொல்லணும். மண்டே சொல்ல அப்படியே கை பஸ் ஸ்டாண்டுக்கு போற சொல்லு. நான் ஒண்ணு பஸ் ஸ்டாண்டு போய் அங்க போய் நிக்கிறோம் பாரு கிடைக்கிறது. பஸ் ஸ்டாண்ட் எடுத்தா படித்து முதல் ரவுண்ட் எடுத்தா டீச்சர் பாராட்டுவாங்க, இந்த பையன் அந்த பையன் அப்படின்னு. ஆனா அந்த பஸ் மார்க் எடுத்தா ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில. அப்படியா? நானா காசை படிக்கவே மாட்டேன்.